ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சொல்லு, பேசு. ஹாய் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஓகே, அதனால நாங்கள் 2 பேரும் வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. ஹாய் சொல்லு சத்தமா. ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எல்லாரும் சேட்டை பண்ணாதீங்க எல்லாரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, அதனால வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்மளோட சேனலில் வந்து தன்வாவோட செடிகள் வந்து இப்போ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்மளோட மெயின் பார்ட் ஆஃப் சேனலில் இருக்க குக்கிங்கை வந்து நம்ம ஒரு தனி சேனலுக்கு வந்து கன்வே பண்ணிட்டோம். அது ரீசனும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நிறைய பேர் வந்து பிளாக்ஸில் போடுற ரெசிபிஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து உங்களுக்கு தனி சேனலே ஓப்பன் பண்ணிட்டேன். இனிமேல் நீங்கள் கண்டினியூவாக வந்து அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். தன்வாவோட சேட்டைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்வாவோட முன்னாடி நான் எடுத்த என்னோட ப்ரெஷியஸான வீடியோஸ் எல்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்வா வந்து ஒரு ப்ரீ மெச்சூர் பேபி. என்னோட டெலிவரி ஸ்டோரி வந்து உங்களுக்கு போடுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன், கண்டிப்பாக பண்ணிடுறேன். திரும்ப இதே நான் சொல்லிட்டு இருக்கேன், தப்பா நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரம் நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். தன்வாவோட ப்ரீ மெச்சூர்டு லெவல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு பேரண்டைல் டிப்பாகவே நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா நம்மளோட பிளாக்ல ஷேர் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு விதத்தில் நான் உங்க கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிப்பேன். ரொம்பவே வந்து எனக்கு ப்ரெஷியஸான ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, சேலஞ்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சாரி சேலஞ்ச், 2 மினிட்ஸ் சேலஞ்ச், அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் சேலஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் அந்த சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து திரும்ப செய்ய சொன்னாலும் சரி, இல்லை பெட்டராக இருந்தாலும் சரி, எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். அதே போல் தன்வாவுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க போகிறேன். அதையும் நீங்கள் வந்து தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து தன்வா ஏஜில் பேபிஸ் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நம்ம பிளாக் கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு குக்கிங் வீடியோ போயிட்டுருக்கு. நான் அந்த ரெசிபியும் நான் கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நம்மளோட தன்வா சமையல் சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தன்வா உலகத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி தன்வா சமையல் சேனலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்காக வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. புதுசாக வெரைட்டிஸாக வந்து ரெசிபிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் 3 பேருமே குக் பண்ணிட்டு இருக்கோம். யார் எந்தெந்த டைமில் குக் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு அந்த சேனலில் ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்காக வெரைட்டிஸாக வந்து குக் பண்ணுறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தன்வா ஒர்க் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் தன்வா இல்லையா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக தன்வாவோட சேட்டைகள் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து பேசலை. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன். நம்மளோட கண்டென்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு தகவல் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறவனே சிறந்த அறிவாளி. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறதுனா வந்து சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா வந்து என் மனசில் தோணின விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யார்கிட்ட வந்து நம்ம பேசினாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக இருந்தோம்னா வந்து நம்மளை தேடி வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத என்னோட தாட்டு. நான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க.
இப்போ வந்து என்ன நம்ம பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து கோதுமை மாவு வந்து வீட்டிலே எப்படி செய்கிறது, அதாவது மல்டிக்ரெயின் ஆட்டா எப்படி வீட்டிலே செய்கிறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தனித்தனியாக வந்து காமிக்கலை, நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் காமிச்சிடுறேன். அதே போல் என்னென்ன வேணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கோதுமை வந்து 2 கிலோ எடுத்துக்கோங்க. சோயா பீன்ஸ் வந்து 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. மக்காச்சோளம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் 100 கிராம் வந்து, கொண்டக்கடலை 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், ராஜ்மா 100 கிராம், ராகி வந்து 250 கிராம், கம்பு வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாமே நான் அந்த பக்கெட்டில் எடுத்துட்டேன். அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து காமிக்க முடியல தனியாக. இப்போ கொண்டக்கடலை மட்டும் முந்தின நாளே நான் தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முளை கட்டுறதுக்காக. நல்லா முளை கட்டி வச்சிங்கன்னா வந்து இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் மற்ற தானியங்களெல்லாம் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அந்த அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மல்டிக்ரெயின் ஆட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நம்ம குழந்தைங்க வந்து இப்போ ராகி சாப்பிடல, கம்பு சாப்பிடல அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ரெசிபீஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் எல்லா சத்துமே போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மன திருப்தி இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேஷனில் கொடுக்குற கோதுமை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கிலோ கோதுமைக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து பொட்டுக்கடலையும் ஓட்ஸையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே வந்து இதில் போட்டு இந்த மாதிரி நான் எல்லா தூசி எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து நம்ம காய வைக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஒர்க்கு. நான் ஃபஸ்ட்டு கோதுமையை வந்து காய வச்சிட்டேன், அதாவது முந்தின நாளே நான் காய வச்சிட்டேன். இப்போ வந்து நம்மளோட மல்டிக்ரெயின்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்தி வந்து நாங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட தன்வா சமையல் சேனலில் வந்து நீங்கள் இப்போ நான் ஒரு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டான மல்டிக்ரெயின் சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே லெவலில் வந்து திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து கோதுமை, ஏன்னா இப்போ வந்து ரேஷனில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, உங்களுக்கு தெரியும். அந்த கோதுமையை வாங்கி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு வந்து இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இடியாப்ப மாவு ரேஷனில் வாங்கின அரிசி வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அந்த ரெசிபி நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன். அதுவும் தன்வா சமையல் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த சப்பாத்தியும் இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 hour ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். கீழே ஒரு பெரிய துணியாக வந்து கீழே விரித்து அது மேலே வந்து எல்லா தானியத்தையும் கொட்டி நம்மளோட மல்டிக்ரெயின் ஆட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், காக்கா குருவி எதுவுமே எடுக்காது. இப்போ நல்லா காஞ்சி கிறிஸ்பியாக இருக்குது. நச்சுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. வாயில் போட்டு பார்த்தா வாயில் போட்டு கடிச்சிங்கன்னா மட்டக்குன்னு சவுண்ட் கேட்கணும். அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். நல்லா காய வச்சு இதில் வந்து உடச்சி சேர்க்க போகிறது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி 80 கிராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையும் 80 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓட்ஸும் எடுத்திருக்கேன். நான் வந்து ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை லைட்டாக வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இப்போ நான் அரைக்க போகிறதில்ல, மார்னிங் தான் அரைக்க போகிறேன். அதனால வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மார்னிங் வந்து நான் வந்து கொடுத்து விட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து அரைக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு நான் உங்களுக்கு மாவு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதோடு சேர்த்து நான் இன்னும் ஒரு 2-3 திங்ஸ் வந்து அரைச்சேன். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளோட கோதுமை மாவு அரைச்சி பார்க்குறப்ப வந்து சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கம்பு சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கும். கலர் வந்து கம்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கம்பு ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து பயங்கர ஹெல்த்தியான ஒரு ஆட்டா. உங்களுக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு, இடியாப்பு மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டிஃபன் வந்து ரெடி பண்ண முடியல, இல்லை வெரைட்டிஸாக குழந்தைங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு வந்து எப்படி இப்போ செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹஸ்பண்ட் செய்கிறாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு நல்லா ஃபுல்லாக பிசையணும். நம்ம நார்மலாக வந்து
விடுற அளவுக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பிசறிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம். நல்லா ஊறிடுச்சுன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். உதவி பண்றீங்க. வெரி குட் பாய். என்ன சப்பாத்தி இது? ஆலு சப்பாத்தி. தன்னுக்கு எத்தனை? தன்னுக்கு குட் பாய். தன்னு வெரி குட். அப்பா கொடுங்க. அப்பா விட்டுனா என்ன பண்ணுறீங்க தண்ணு? அடுத்தது குட் பாய் இருக்கியா? தன்னு எப்பவுமே குட் பாய் தானே. குட் பாயா பேட் பாயா தானே? குட் பாய். சாதாரண குட் பாய் இல்ல, வெரி குட் பாய். சரி, என்ன செய்றீங்க சட்டுன்னு சொல்லுங்க. என்ன? ஆலூன் சப்பாத்தியா? அது என்ன ஆலூன் சப்பாத்தி? ஆலு ஆலு சொல்லுமா. ஆலு திரும்பவும் ஆலூன்னு தான் வருது. அவங்க மதலையில தான் பேசுவாங்க. என்ன சாமி? இந்த இருங்க சாமி. ஓகே. ஹாய் ஹாய். என்ன சவுண்டு? குட்டி செல் பண்ணதுல சாமி. அடுத்தது எடுத்து பரட்டுங்க. இங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலை? சப்பாத்தி வேலை. சரி, சப்பாத்திக்கு என்ன செஞ்சிருக்கேன்? சைடிஷ். சைடிஷ் அது சப்பாத்தியை உருட்டி தான். சைடிஷ் என்ன செஞ்சிருக்கேன் சொல்லுங்கப்பா. காளான் கிரேவி. சொல்லு சாமி. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அது வச்சாச்சு. அதுக்கு சாமி. இது வச்சாச்சு. அந்த இதுக்கு நீ உன்னோட ஒரு நிமிஷத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க போறாங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சொல்லுமா. என்ன பாச்சல? அம்மா பாச்சல சொல்லுப்பா. ஒரு நிமிஷம் சத்தமா சொல்லணும். கண்டிப்பா சிரிப்பாங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சா? சரி, இங்க பாரு. சொல்லுமா. ஆலு சப்பாத்தி, காளான் கிரேவி. காளான் கிரேவி. ஆலு சப்பாத்தி, காளான் கிரேவி. காளான் கிரேவி சொல்லுமா. ரெசிபி தன்வா சமையல் சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் சொல்லலையே. அப்புறம் அதுக்கப்புறம் எதை பிரஸ் பண்ணணும்? அப்பதான் நாங்க சமைக்கிற ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். சரி, பாய் சொல்லு. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இங்க பார்த்து சொல்லுமா. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தன்வா சப்பாத்தில ரொம்ப ஆர்வமா இருக்கார். ஓகே, finish. ரொம்ப சூப்பரான மல்டிகிரெயின் ஆட்டா யூஸ் பண்ணி நான் வந்து ஆலு சப்பாத்தி காளான் கிரேவி ரெடி பண்ணிடுச்சு. நான் தன்வா ஏற்கனவே சொன்ன மாதிரி
ரொம்பவே சூப்பராக இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்டா மாவும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சூப்பராக லாக்டவுன் பீரியட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து தன்வா பேசுகிறேன். கை கிலோனாதீங்க. பெருசா எடுத்துக்கோங்கம்மா. எப்படிம்மா இருக்கு? சூப்பர். சூப்பரா? உண்மையாவா? என்ன சப்பாத்தி இது? ஆலு சப்பாத்தி. உங்களுக்கு வந்து சாக்லேட் சிரப் தான் பிடிச்சிருக்கு அது மேலே வச்சு சாப்பிட. ஆ நான் குட்டி பையனானே. ஆ அதுக்கு குட்டி போட்டு மாட்டேன். ஓ, குட்டி பையனாக இருக்கனால குட்டி குட்டியாக பிச்சு சாப்பிட்றீங்களா? நான் பெரிய பையனானே. ம் பேசுறேன். சரி, ஓகே ஓகே. வீடியோ இதோட முடிச்சிக்கலாமா? வெருக்கு. முடிச்சிக்கலாமா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆ சாப்பிடுங்க. ஆ இல்லையா? ஆ லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆ ஷேர் பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஆ மறக்காம ம் அந்த சேனல் ஆ அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ம் கமெண்ட் பண்ணுங்க. ஆ அந்த பெல் பட்டனை பெல் பட்டனை அமுக்குங்க. ஆ அப்புறம் வீடியோ சேனல்ல நம்ம சமைக்கிறது பார்க்கலாம். ஆ தன்வாஸ் Friends. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தன்வாஸ் சமையல் சேனலை தன்வாஸ் சமையல் தன்வா சமையல் சேனலை சேனலை ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் சொல்லு. Thank you, bye. இங்கே பார்த்து சொல்லணும், சாப்பிட்டுக்கிட்டே சொல்லக்கூடாது. அப்புறம் எல்லாரும் சப்பாத்தி கேட்பாங்க. ஏன் இன்னொரு சப்போர்ட் உன்னோட சப்பாத்தியா? சரி, தேங்க்யூ, பாய் சொல்லு.